மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது யுகத்தின் பாடல் என்பதில் முதல் பகுதியை பற்றி பார்த்தோம். என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகை, தமிழாகிய என் தாய் நெற்றியில் வைத்திருக்கக்கூடிய திருநீறு அழகு. திருநீறு என்பது தமிழினுடைய சிறப்புகள். வழி வழி நினத்தடி தொழுதவர் உழுதவர் விதைத்தவர் வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவழி. காலம் காலமாக தமிழ்த்தாயினுடைய பாதங்களை தொழுதவர்களுக்கு புகழ் என்ற பயனை விளைவித்தவள். உழுதவர் விதைத்தவர் உழைத்தவர் என்று சொல்லப்படுவது தமிழுக்கு தொண்டு செய்கின்ற புலவர் பெருமக்கள், மன்னர்கள், அறிஞர் பெருமக்களை குறிக்கக்கூடியது. இவர்களுக்கு புகழ் என்ற பயனை தந்தவர். உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும். உன்னுடைய பெருமைகளையும் உனது புகழையும் பல்லாண்டுகள், இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் போற்றி உன்னை பாட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் சு. வில்வரத்தினம் அவர்கள். அதனை பற்றி நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடியது அதனுடைய தொடர்ச்சி. இரண்டாவது பாடலை பற்றி நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? செல்வதற்கு முன்னால் உங்களிடமிருந்து ஒரு சில வினாக்கள். சு. வில்வரத்தினம் அவர்கள் எங்கு பிறந்தவர்? யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவில் பிறந்தவர். அவருடைய கவிதைகள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன? அவருடைய கவிதைகள் எந்த தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன? உயிர்த்தழும் காலத்துக்காக. சு. வில்வரத்தினம் அவர்களிடம் இருக்கக்கூடிய மற்றொரு திறன் யாது? சிறப்பாக பாடும் திறன். சு. வில்வரத்தினம் எந்த ஆண்டு பிறந்தார்? 1950ஆம் ஆண்டு பிறந்தார். பாடலில் உழுதவர் விதைத்தவர் உழைத்தவர் என்று சொல்லப்படுவது யாரை குறிக்கின்றது? புலவர்கள், மன்னர்கள், அறிஞர் பெருமக்கள். நன்றி மாணவர்களே. தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமெண் 2 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. காற்றிலேறி கனைகடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என செல்லுமோ பாடலை கவாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். காற்றிலேறி கனைகடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் என செல்லுமோ பாடலை கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல்கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த
விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எழுகின்ற யுகத்தினோர் பாடலை ஏடு தொடக்கி வைத்து என் நம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எழுகின்ற யுகத்தினோர் பாடலை எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. நன்றி. காற்றிலேறி கனைகடலை நெருப்பாற்றை மலை முகடுகளை கடந்து செல் எனச் செல்லுமோர் பாடலை. காற்றில் ஏறி, காற்றில் ஏறிக்கொண்டு, காற்றில் கலந்து, கனைகடலை ஒலிக்கின்ற கடல், கனைத்தல் என்றால் ஒளி, ஒளி எழுப்புகின்ற கடலினை, கடலானது ஒளி எழுப்பும். தன்னுடைய அலைகளானது கரையை நோக்கி வரும் பொழுது அதிலிருந்து ஒளிகளானது எழும். அப்படி கனைக்கின்ற கடலினை, ஒலிக்கின்ற கடலினை, நெருப்பாற்றை, நெருப்பாறுகளையும், நெருப்பை போன்று நெருப்பானது எரியும் பொழுது அந்த புகையானது கிளம்பும் அதிலிருந்து. அதேபோன்று மலை உச்சியிலிருந்து ஆறுகள் விழுகின்றன என்றால் அதிலிருந்தும் ஆவியானது, அந்த புகையானது கிளம்பும். அவ்வாறு இருக்கக்கூடிய ஆறுகளையும் கடந்து, மலை முகடுகளை கடந்து, பெரும் மலைகளை எல்லாமே கடந்து சென்று, எவற்றை கடந்து செல்ல வேண்டும்? காற்றில் கலந்து ஒலிக்கின்ற கடலையும், நெருப்பினை போன்று புகையினை விடுகின்ற ஆற்றினையும் கடந்து, மலையினுடைய முகடுகள், மலை உச்சிகளை எல்லாமே கடந்து சென்று, செல் என செல்லுமோர் பாடலை, இவை எல்லாமே கடந்து சென்று, இவை அனைத்தையும் கடந்து செல்ல வேண்டும் என்ற ஒரு பாடலினை கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும். கபாடபுரம் இரண்டாம் தமிழ்ச் சங்கமானது தோன்றிய இடம் கபாடபுரம் என்பது. அப்படி இரண்டாம் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழை வளர்த்த அந்த கபாடபுரத்தை காவு கொண்ட பின்னும் ஆழி பேரலையானது தன்னுடைய கடல் கோளினால், கடல் சீற்றத்தினால் அழித்த பிறகும் எதனை? கபாடபுரத்தினை. கபாடபுரம் என்பது இரண்டாம் தமிழ்ச்சங்கமானது தோன்றிய இடம். அந்த கபாடபுரத்தினை கடல் கோளானது தன்னுள் மூழ்கி கொண்டது. அப்படி அழித்த பின்னும் கூட காலத்தால் சாகாத தொல்கனிமங்களின், காலத்தால் சாகாத அழியாதிருக்கக்கூடிய தொல்கனிமங்களின், கனிமங்கள், கனிமம் என்பது நூல்கள், காலத்தால் அழிக்க முடியாது இருக்கக்கூடிய இலக்கிய இலக்கண நூல்களை உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். காலத்தால் அழியாதிருக்கக்கூடிய இலக்கணங்களை உடைய தமிழினை உரமெல்லாம் வலிமை கொண்டு, நம்முடைய நாவானது வலிமை கொண்டு அதனுடைய புகழை பாடத்தான் வேண்டும். எதனுடைய புகழை? தமிழினுடைய புகழை. காற்றில் கலந்து ஒலிக்கின்ற கடலையும் ஆற்றையும் மலை முகடுகளையும் கடந்து சென்று, இவை அனைத்தையும் கடந்து செல் என்று செல்லும் அளவிற்கு ஒரு பாடலானது. இரண்டாம் சங்கம் வைத்து தமிழை வளர்த்த கபாடபுரத்தினை காவு கொண்ட பின்னும் காலத்தால் அழியாதிருக்கக்கூடிய இலக்கிய இலக்கணங்களை உடைய தமிழை வலிமை கொண்டு அதனுடைய புகழினை பாடத்தான் வேண்டும். ஏடு தொடக்கி வைத்து எண்ணம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும்.
எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. இது மனப்பாட பாடலானது. ஏடு தொடக்கி வைத்து என்னம்மை. ஏட்டினை தொடக்கி வைக்கின்றாள். யார்? என் அம்மை, என் தாய், என்னுடைய தமிழ்த்தாய் ஏட்டினை தொடக்கி வைக்கின்றார். ஏடுகளை துடக்கி வைத்து மண்ணிலே தீட்டி தீட்டி, மண்ணில் தீட்டி தீட்டி எழுத வைக்கின்றார்கள். மண்ணில் தங்களுடைய கை விரல்களை பிடித்து எழுத கற்றுக் கொடுக்கின்றார். யார்? தமிழ்த்தாய். குழந்தைகளுக்கு கல்வி பயிற்சி என்பது அவர்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிலையில் வித்யாரம்பம் என்று சொல்வார்கள். அவர்களினுடைய கல்வி தொடங்கக்கூடிய நிலை. அந்த சமயத்தில் அவர்களுடைய கை விரலை பிடித்து, ஆள்காட்டி விரலை பிடித்து மண்ணில் எழுத கற்றுக் கொடுப்பார்கள். பண்டைய கால கல்வி முறையானது அவ்வாறு தான் இருந்தது. அவர்களுடைய விரல் நுனியை பிடித்து மண்ணில் எழுத கற்றுக் கொடுப்பார்கள். எழுத்துகள் எப்படி இருக்கின்றது, எப்படி உச்சரிக்க வேண்டும், அதனை எவ்வாறு எழுத வேண்டும் என்று மண்ணில்தான் எழுத கற்றுக் கொடுப்பார்கள். இப்பொழுதுதான் அதற்கு பலகைகள் இருக்கின்றன, தாள்கள் இருக்கின்றன, பல வண்ண எழுதுகோள்கள் இருக்கின்றன. ஆனால் அப்பொழுது எழுதுகோள் என்பது நம்முடைய கை விரல் தான். எழுதக்கூடிய தாள்கள் என்பது மணல்தான். அதில்தான் எழுத கற்றுக் கொடுப்பார்கள். இப்பொழுதும் கூட குழந்தைகளுக்கு கல்வி பயிற்சி ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் மணலிலோ அல்லது அரிசியிலோ அல்லது நெல்லிலோ குழந்தைகளுக்கு எழுத கற்றுக் கொடுப்பார்கள். அவ்வாறு மண்ணிலே எழுத்தாக எழுதிய என்னுடைய விரல் முனையை தீயில் தோய்த்து தீயில் நனைத்து திசைகளின் சுவரெல்லாம் 4 திசைகளிலும் அனைத்து திசைகளிலும் இருக்கக்கூடிய சுவர்களில் எழுதத்தான் வேண்டும். எதனை பற்றி? எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. ஒரு புதிய யுகத்தினுடைய பாடலினை, ஒரு புதிய யுகத்தினுடைய பாடலை அனைத்து திசைகளிலும் எழுத வேண்டும். எதனை? ஏடு தொடக்கி வைத்து மண்ணிலே எழுத்தாக எழுதிய விரல் முனையை கொண்டு யுகத்தினுடைய பாடலினை அனைத்து திசைகளிலும் எழுத வேண்டும் என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? காற்றில் ஏறி கடலையும் ஆற்றையும் மலை முகடுகளையும் கடந்து செல் என்று சொல்லுகின்ற பாடலினை 2ஆம் தமிழ்ச்சங்கமானது தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கபாடபுரமானது கடல் கோளினால் அழிந்த பிறகும் காலத்தால் அழியாதிருக்கக்கூடிய கனிமங்கள், தொன்மையான இலக்கிய இலக்கண வளங்களை உடைய அந்த நூல்களானது, அத்தகைய நூல்களை உடைய தமிழினை என்னுடைய நா வலிமை கொண்டு அதனுடைய புகழை பாடத்தான் வேண்டும். ஏட்டினை தொடக்கி வைத்து என்னுடைய அன்னை, என்னுடைய தாய், தமிழ்த்தாய் மண்ணிலே என்னுடைய விரல் முனையை பிடித்து தீட்டி எழுதுவிக்கின்றார். அவ்வாறு எழுதுவித்த என்னுடைய விரல் முனையை தீயில் நனைத்து அனைத்து திசைகளிலும் இருக்கக்கூடிய சுவர்களில் எழுத சொல்கின்றார். எதனை பற்றி? எழுகின்ற புதிய யுகத்தினுடைய பாடலினை பற்றி. புரிந்ததா மாணவ கண்மணிகளே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். சு. வில்வர்த்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? பல ஆயிரம் ஆண்டு தமிழ்த்தாயின் புகழை பாட வேண்டும் என்கிறார். காலங்காலமாக தமிழ்த்தாயின் அடி தொழுதவர்களுக்கு எல்லாம் புகழ் விளைவித்தவள், அவளை நாம் பாட வேண்டும் என்கிறார். கடல் கடந்து, ஆறு கடந்து, மலை முகடுகளையெல்லாம் கடந்து சென்று 2ஆம் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கபாடபுரத்தை ஆழிப்பேரலை அழித்த பின்னும் காலத்தால் இரவாத இலக்கிய இலக்கண வளமுடைய தமிழை நா வலிமை கொண்டு
நாம் அதன் புகழை பாட வேண்டும் என்கிறார். இந்த வினாதான் வீட்டுப்பாடம். இதனை மாணவ கண்மணிகள் தெளிவுற படித்து கொள்ளுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது யுகத்தின் பாடல் என்பதனுடைய 2வது பாடப்பகுதியை பற்றி பார்த்தோம். தமிழானது கடலையும் ஆற்றையும் மலை முகடுகளையும் கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு கடந்து சென்று 2ஆம் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழை வளர்த்த கபாடபுரத்தினை ஆழிப்பேரலையானது அழித்த பிறகும் கூட காலத்தால் அழியாதிருக்கக்கூடிய இலக்கிய இலக்கண வளமுடைய தமிழினை என்னுடைய நா வலிமை கொண்டு அதனுடைய புகழை நான் பாட வேண்டும். ஏட்டினை தொடக்கி வைத்து என்னுடைய தமிழ்த்தாய் மண்ணில் எழுதிவித்த என்னுடைய விரல் முனையை தீயில் நனைத்து அனைத்து திசைகளிலும் இருக்கக்கூடிய சுவர்களில் எழுத சொல்கின்றாள். என்னவென்று? எழுகின்ற புதிய யுகத்தினுடைய பாடலினை பற்றி. அதனை பற்றி நாம் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 3. பக்கம் எண் 3இல் புதுக்கவிதை விளக்கம் என்பதில் ஆரம்பித்து உயிர்ப்பு என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 22இல் பக்கம் எண் 22இல் சிறுவினா. சிறுவினா 1. சு. வில்வரத்தினம் பாடத்தான் வேண்டும் என எவற்றை குறிப்பிடுகிறார்? அந்த வினாவிற்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றினை தெளிவுற படித்து கொள்ளுங்கள். தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 21 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? அதில் பழவொள் தெரிய என்பதில் 2வது வினா. கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் காலத்தால் சாகாத தொல் கனிமங்கள். இதில் அடிமோனையை தெரிவு செய்க. இதில் அடிமோனை எது? கபாடபுரங்களை காவு கொண்ட, காலத்தால் கனிமங்கள், கபாடபுரங்களை காலத்தால் சாகாத. இதில் எது அடிமோனை? கபாடபுரங்களை காலத்தால் என்பது அதுதான் அடிமோனை. குறித்து கொண்டீர்களா? நன்றி. அடுத்து ஒரு செயல்பாடு ஒன்று உங்களுக்கு. ஒரு கவிதை, ஒரு 4 வரிகள் அல்லது 6 வரிகள் உடைய ஒரு கவிதை ஒன்றை எழுத வேண்டும். தலைப்பு காலத்தை வென்ற மொழி. காலத்தை வென்ற மொழி என்ற தலைப்பில் ஒரு கவிதை ஒன்றை எழுத வேண்டும். முயற்சி செய்து பாருங்கள். கவிதையினை 4 வரிகள் அல்லது 6 வரிகள் உடையதாக இருக்க வேண்டும். அவற்றினை எழுதி அதனை புகைப்படம் எடுத்து புலனத்தின் வாயிலாக என்னுடைய அலைபேசி எண்ணிற்கு அனுப்புங்கள். புரிந்ததா மாணவ கண்மணிகளே? மீண்டும் அடுத்த பாட வேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.